அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டீப் ரவுண்டுக்கு யூ நெக்குக்கு எப்படி இன்வெஸ்பிளாக பைப்பிங் வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லைனிங்கில் தான் எப்பயுமே இன்வெஸ்பிள் பைப்பிங்க்கு பண்ணணும். ரவுண்ட் நெக்கை பொறுத்த வரைக்கும் கிராஸ் பீஸ் பயாஸ் பீஸில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? வளைவு இருக்கிறனால நம்ம பயாஸ் பீஸில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? பயாஸ் பீஸ்னால் என்ன? இந்த மாதிரி கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எலாஸ்டிக் மாதிரி இழுக்குது அப்படின்னா அது பயாஸ் பீஸ். நேர் பீஸ் எப்பயுமே அந்த மாதிரி இழுக்காது. ஓகேங்களா? ஒரு கண்ணாடி ஸ்கேல் அளவுக்கு நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சில் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 1 to 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் போடுற பயாஸ் ஓகேங்களா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். சும்மா லைட்டாக கிராஸ் இருக்குன்னு சொல்லி போடக்கூடாது. ஓகேங்களா? ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணதுக்கப்புறமேலு பீஸ் நமக்கு ஜாயின் பண்ணணும். ஏன்னா பிட்டு பிட்டாக தான் கிடைக்கும் பயாஸ் பீஸ். ஓகேங்களா? டிசைன் கிளாத்தெல்லாம் வரும்போது நான் அது இதுக்குள்ள எவ்வளோ துணி தேவைப்படும்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து சும்மா லைட்டாக ஒரு 20 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட் துணி தேவைப்படும். ஓகேங்களா? பாயிண்ட்னா அதோட பகுதி இருந்தாவே போதும். ஓகேங்களா? கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் நேராகவே வச்சு ஜாயின் பண்ணுறேன். நேராக வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறமேலே இங்கே ஈவன் பண்ணிவிட்டு த்ரெட் பைப்பிங்கில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நாட் போட்டுட்டு அதை வந்து 1 ஃபுட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம அடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு தைக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து நூல் வந்து மாட்டிக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தைங்க. 1 ஃபுட் மாற்றும்போது எப்படி மாற்றணுங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் ஃபுட் சேஞ்சர் வச்சு கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய டிசைன்ஸே போகிறீங்க, பேட்டர்னே போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு கழட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ ப்ரெஷர் ஃபுட் சேஞ்சர் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பைப்பிங் தீந்துருச்சு. ஆனால் பைப்பிங் அட்டாச் பண்ணணும் ஒரு துணி இருக்குது அப்படின்னா இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா உள்ளே கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் அந்த இடத்துல வரும்போது பொறுமையாக தைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி சன்னமாக தைச்சிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஃபேப்ரிக்கை நம்ம இந்த மெத்தடில் தான் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடமெல்லாம் வரும்போது நல்லா ட்ரிம்மர் வச்சோ இல்லை சிசர் வச்சோ கொஞ்சமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக துணி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பக்கமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் லைனிங்கில் வச்சு தைக்கணும். ஓகேங்களா? லைனிங்கில் நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு தைக்கணும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு எம்போஸ்டாக இருக்கும், ஒரு சைடு பிளெயினாக இருக்கும். எம்போஸ்டாக இருக்கிறது தான் எப்பயுமே மேலே அவுட்லைனுக்கு நம்ம வரணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பைப்பிங்கை வைக்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எந்த சைடு எம்போஸ்டாக இருக்கோ அது இப்படி திருப்பினா அழகாக பைப்பிங் வரும். அதுக்காக தான். ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வைங்க. நீங்கள் பைப்பிங் தைச்சிட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன். ஒரு சைடு எம்போஸ்டாகவும் ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எம்போஸ்டாக இருக்காது, நார்மலாக இருக்கும். அந்த எம்போஸ்டாக இருக்கிறது வந்து லைனிங் ஒட்டி இருக்கணும். ஓகேங்களா? அதேமாரி ரவுண்டு கழுத்து யூ நெக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வளைவு வர இடத்துல பொறுமையாக தைங்க. கண்டிப்பாக நாச்சஸ் போடணும். ஓகேங்களா? தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வளைவு வருதுல்ல அந்த இடத்துல இப்போ மெயின் பீஸோடு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூ நெக்குக்கு டீப் நெக்குக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்வெஸ்பிள் ரவுண்ட் நெக் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மெயின் பீஸ்க்கு மேலே நான் வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்த ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஒட்டியே தைச்சிக்கிட்டே வாங்க. சுருக்கம் விழுகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமேல ஒரு டைம் அயன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சில சமயம் பைப்பிங்கில் பார்த்திங்கன்னா திருவிழா இருக்கும், ஃபினிஷிங் நீட்டாக வராமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லைனிங்கில் நீங்கள் பைப்பிங் அட்டாச் பண்ணுறீங்களா, அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் லைட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். எங்கேயாவது தையல் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. தையல் தெரிகிற இடத்துல இருந்தால் மறுபடியும் திருப்பிட்டு டிப்பில் தையல் போடணும். ஓகேங்களா? அதனால தான் கரெக்டாக அந்த மெயின் பீஸ் வந்து லைனிங்கும் மெயின் பீஸ் எல்லாம் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு வர இடத்துல நாச்சஸ் நிறைய போட்டுக்கோங்க. எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. குட்டி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பைப்பிங் அவ்வளோதாங்க. இனி லைனிங்கை உள்பக்கமாக திருப்புங்க. திருப்பிட்டு இதை ஒரு டைம் அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு தான் பதிவு தையல் போடணும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி பண்ணுறதுனால பைப்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம்
நான் ஒரு டைம் அயர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பதிவு தையலே போட போகிறேன். அதுக்கு முன்னாடி பதிவு தையல் போடலை. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட என்ன அயர்ன் பாக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃப்யூசிங் டேப் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நார்மல் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணிடுங்க. நீட்டாக அயர்ன் பண்ணிங்கனாவே தெரியும். ஒரு சைடு அயர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பாருங்களேன், அவ்வளோ அழகாக தெரியும். ஓகேங்களா? ஃபினிஷிங்கே பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இது இந்த சைடும் அயர்ன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அயர்ன் பண்ணி தைக்கும்போது நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம பிடிச்சி இழுக்கணும், நவுத்தணும், ஐயோ ஃபேப்ரிக் அந்த பக்கம் போயிடுமோ அந்த மாதிரி பயமே இல்லாமல் கரெக்டாக தைக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? கழுத்து பீஸில். ஓகே, இனி பதிவு தையல் போட்டுடலாம். பதிவு தையல் போடும்போது சேம் அதே மாதிரி ஒத்த குதிரையை வச்சு நான் போடுறேன். ஓகேங்களா? 1 ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே நீட்டாக அடிச்சுட்டே வந்தீங்கன்னா போதும். இந்த வளைவு வர இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக தேய்ங்க. ஓகேங்களா? அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? சப்போஸ் நம்ம டேரெக்டாக ஸ்பீடு அந்த நீங்கள் மிஷினில் தைக்கிறீங்களா, அந்த ஸ்பீடு மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தெரியாமல் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக அழுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரவுண்டு வந்து ஃபினிஷிங் வராமல் அந்த பக்கம் தள்ளி போகிறது, கோணையாக போகிறது, இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நம்மளோட ரவுண்ட் நெக் ரெடி, இன்வெர்சிபிள் பைப்பிங் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? 2 சைடுமே நீட் ஃபினிஷிங்கோடு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான்.